ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நார்த் ரோடு வியூஸுங்க அது. ஆல்ரெடி கிழக்கு மேற்கு தெற்கு 3 கோபுரங்கள் பார்த்தாச்சு. இதுதான் லாங் வியூங்க அது. வடக்கு கோபுரம் லாங் வியூ. எல்லா கோபுரமே ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் கூட்டம் காலையிலேயே அதிகமாக இருக்குங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம். மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் வந்துடுதுங்க. இதுதான் வடக்கு கோபுரத்தோட ஸ்ட்ரெயிட் வியூ. எவ்வளோ பின்னாடி போனால் கூட நம்ம கவர் ஆக மாட்டேங்குதுங்க. எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்து சிற்பக்கலைகளை அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கி கட்டியிருக்காங்க. இவ்வளோ நுணுக்கமாக கட்டின கோயிலை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் பாதுகாத்தா நல்லதாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நார்த் ரோடு வியூஸுங்க அது. ஆல்ரெடி கிழக்கு மேற்கு தெற்கு 3 கோபுரங்கள் பார்த்தாச்சு. இதுதான் லாங் வியூங்க அது. வடக்கு கோபுரம் லாங் வியூ. எல்லா கோபுரமே ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் கூட்டம் காலையிலேயே அதிகமாக இருக்குங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம். மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் வந்துடுதுங்க. இதுதான் வடக்கு கோபுரத்தோட ஸ்ட்ரெயிட் வியூ. எவ்வளோ பின்னாடி போனால் கூட நம்ம கவர் ஆக மாட்டேங்குதுங்க. எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்து சிற்பக்கலைகளை அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கி கட்டியிருக்காங்க. இவ்வளோ நுணுக்கமாக கட்டின கோயிலை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் பாதுகாத்தா நல்லதாங்க.